பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அவருடைய கிருபை நமக்கு மேலானது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவித சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் கர்த்தரிடத்திலே கேட்கிற ஒரு வார்த்தை, ஏன் ஆண்டவரே எனக்கு இதை அனுமதித்தீர்? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன குறைவு காணப்பட்டது? நான் யாருக்கும் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று. ஆனால் கர்த்தருடைய பார்வை நம்முடைய பார்வையை போல அல்ல. அவர் நம்மை பார்க்கிற விதம் மேலானது. காரணம், அவர் உயரத்தில் உள்ளவைகளையே நோக்கி பாருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் கர்த்தர் அனுமதித்தாலும் அந்த அனுமதிக்கிற காரியத்தை மேற்கொள்வதற்கு அவருடைய கிருபை நம்மிடத்தில் உண்டு. அவருடைய கிருபை நம்மிடத்திலே தந்துவிட்டு மாத்திரம் ஒரு சூழ்நிலையை நமக்கு அனுமதிப்பார். ஆகையால் தான் அவர் பலவீனத்திலே அவருடைய கிருபை நம்மிடத்தில் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய கிருபை இல்லாமல் அநேக பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் நாம் ஓடுகிறோம், நம்முடைய கடமைகளை செய்ய முடிகிறது. பாருங்கள், யோசித்து பாருங்கள். அநேகர் இன்றைக்கும் அசைய முடியாதபடி ஒரு உயிரற்ற நிலைமையில இல்லை என்றால் ஒரு உயிரில்லாத நிலைமையிலே அசைவற்றவர்களாய் இருக்கும்போது நாம் நம்முடைய பலவீனத்திலும் நம்முடைய கடமைகளை செய்ய கர்த்தர் தந்த கிருபையை மாத்திரம் நாம் மேன்மை பாராட்டுவோமானால் உங்களுக்கு சகலவற்றையும் நன்மையாய் மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தான் பலவான்களை வெட்கப்படுத்தும்படியா கர்த்தர் பலவீனனை திறந்து கொண்டார். உங்களை விட மிகவும் டேலண்ட் உள்ளவர்களாய் இருக்கலாம், உங்களை விட மிகவும் ஆரோக்கியத்தில் மிகுந்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே அவர்களை காட்டிலும் உங்களை மேலான இடத்தில் கர்த்தர் வைத்து அழகு பார்ப்பது அவருக்கு பிரியமான ஒன்று. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உலகத்தின் காரியத்திலே நீங்கள் பார்க்கும்போது, ஒருவேளை என்னுடைய சரீரத்தின் அளவு இப்படியாய் இருக்கிறது, இல்லையென்றால் என்னுடைய சரீரம் இப்படியாய் காணப்படுகிறது, இல்லையென்றால் என்னுடைய வெளி தோற்றம் இப்படியாய், கர்த்தர் பார்க்கிறது உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஒன்னொருவரும் உங்களுடைய இருதயத்தை புறக்கணியாத தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் மேலும் அவருடைய கிருபை உங்கள் மேல் வைத்து நீங்கள் எங்கே இருக்க வேண்டுமோ உயரத்தில் வைத்து அழகு பார்க்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். அவருடைய கிருபை பூரணமாய் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும், வாழ்க்கையின் தாழ்வின் பாதைகள், உயர்ச்சியின் பாதைகள் எல்லாவற்றிலும் கூட இந்த வழி நடத்துவதாக. ஆமென். God bless you all.